மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. வளர்ப்பு தாய் பார்ட் 1. ஒரு ஊர்ல லக்ஷ்மி வாசுங்கிற புருஷன் பொண்டாட்டிங்க இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாரும் விட இவங்க தான் பணக்காரங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. பேரு வாசந்தி. லக்ஷ்மி அவங்க பொண்ண ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மி சமையல் அறையில ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா நானும் உங்களுக்கு உதவி பண்றேமா இன்னும் பண்ண போக லக்ஷ்மி, வேணாமா, நான் இருக்கல அதை செய்ய. உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நீ எங்களோட செல்ல குட்டி. உன்னை போய் கஷ்டப்படுத்துவனா போய் விளையாடு போ. அப்படியேமா இன்னும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வாசு வந்து, என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, அம்மாக்கு உதவி பண்றேன்னு சொன்னா வேணான்னு சொல்றாங்க. நீ இன்னும் சின்ன பொண்ணு தானே, உனக்கு வேலை செய்யற வயசுல விளையாடுற வயசு, போய் விளையாடு. சரிங்கப்பா இன்னும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருந்தா. இப்படி பொண்ணு வேலை செய்யறேன்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் வேணான்னு சொல்லி வாசந்திய ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி உடம்பு முடியாம படுக்கையில படுத்திருந்தா. வாசந்தி அம்மா பக்கத்திலேயே உக்காந்து, அம்மா என்னாச்சு? எனக்கு அழகியா வருதுமா, எந்திரிமா. நீங்க படுத்துட்டே இருந்தா என்னால பார்க்க முடியலம்மா, எந்திரிங்கம்மா. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அழுதுகிட்டே, அழாதம்மா, எதுவும் ஆகல, இந்தா உனக்காக நான் இதை தரேன், இதை எப்பவுமே உன் விரல்ல மாட்டிக்கோ இன்னும் சொல்லி அவங்க கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தாங்க. அத வாங்கி வாசந்தி அவங்க விரலுக்கு போட்டுக்கிட்டாங்க. என்னங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க இப்படி இருக்காதீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு இன்னொரு தாய கொடுங்க. அப்படி சொல்லாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துறேன். இன்னும் லக்ஷ்மிக்கு தைரியம் சொன்னாரு. ஆனா 2 நாள்லயே லக்ஷ்மி உடம்பு சரியாம கண்ணை மூடிட்டாங்க. எப்பவுமே திருவிழா மாதிரி இருக்க வேண்டிய அந்த வீடு சோர்ந்து போச்சு. அப்பா மகளும் 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. வாசு, இந்த சின்ன வயசுலயே என் பொண்ணுக்கு அம்மா இல்லாம போயிடுச்சே, நாளைக்கு நானும் போயிட்டேன்னா என் மக என்ன செய்வா? ஆமா, லக்ஷ்மி சொன்ன மாதிரியே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி என் மகளுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்பதான் நான் இருந்தாலும் இல்லாட்டியோ என் மக சந்தோஷமா இருப்பா. இன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சுசீலாங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுசீலாவுக்கு அவங்க பொண்ணை காமிச்சு, சுசீலா, எனக்கு என் மகன்னா ரொம்ப உசுரு. அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் மாத்தணும். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுசீலா வாசந்திய கிட்ட கூப்பிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாசந்தி உங்க பொண்ணு கிடையாது, நம்ம பொண்ணு. அந்த வார்த்தையை கேட்டு வாசு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையிலிருந்து வாசு எதுக்குமே கவலைப்படாம வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் சுசீலா ஹால்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா. சொல்லுமா, என்ன வேணும்? பசிக்குதுமா. அட கண்மணியே, உனக்கு பசிக்குதா? வா வா, என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன் இன்னு சொல்லி வாசந்திய சமையல் அறைக்குள்ள கூப்பிட்டுட்டு போய் கேட்டதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. அதுல வாசந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சாயந்திரமா அப்பா வந்ததுமே சுசீலா அவங்கள எப்படி பாத்துக்கிட்டாங்களோ எல்லாத்துமே சொன்னாங்க. வாசுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நாட்கள், மாசங்கள், வருஷங்கள் கடந்துச்சு. சுசீலாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு லட்டு. ஒரு நாள் காலையில ஹால்ல உட்காந்து சுசீலா அவங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா. அந்த வார்த்தை கேட்டதுமே சுசீலாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. ஒரு தடவையா, யாரடி உனக்கு அம்மா? நீனா என் வயத்துல பொந்தியா? இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட்டேன்னு வையே, சூட வலிச்சு விட்டுருவேன், என்ன நினைச்சிட்டு இருக்கியோ இன்னு சத்தமா சொன்னாங்க. அதை கேட்டதுமே வாசந்தி ரொம்ப பயந்துட்டா. என்னம்மா, என்னாச்சு? அந்த வார்த்தையை கேட்டதுமே சுசீலா, மறுபடியும் பாரு, சித்தின்னு கூப்பிடுறி, தரித்திரம் முடிச்சவள.
அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சின்ன வயசுலயே உங்க அம்மாவை முழுங்கிட்ட, இப்போ என்னையும் முழுகிடலான்னு பாக்குறியா? இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி அழுதுட்டு இருந்தா. அத பார்த்து லட்டு சிரிச்சிட்டு இருந்தான். எனக்கு பசியா இருக்கு. இருந்தா நான் என்ன பண்றது? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா தெரியறேனா? போய் உனக்கு எனக்கு சேர்த்து சமைப்போ. எனக்கு சமைக்க வராதுல்ல. வரலனா தெரிஞ்சுக்கோ, ஒரு தடவை கை காயமாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுவே வரும். சுசீலா பேச்சுக்கு வாசந்தி ரொம்ப அசந்து போயிட்டா. அங்கிருந்து அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு தேவையானத சமைக்கலான்னு நினைச்சு அழுதுகிட்டே சமைச்சிட்டு இருந்தா. சாயந்திரமா அவங்க அப்பா வாசு வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டே, மகளே வாசந்தி, அப்பாக்கு தண்ணி எடுத்துருவாமா இன்னு சொல்லிக்கிட்டே வந்து உக்காந்தாரு. வாசந்தி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அப்பாவுக்கு குடுத்துட்டு இருக்கும்போது வாசு தான் பொண்ணு கைய சுட்டு இருக்கிறத பார்த்தாரு. சுட்டு இருக்கிற கைய பார்த்து வாசு பயந்து, செல்லக்குட்டி, என்னம்மா ஆச்சு? உன் கை எப்படிமா சுட்டுச்சு? அது சமைச்சிட்டு இருக்கும்போது சுட்டுடுச்சுப்பா. சமைக்கும் போது சுட்டுடுச்சா? நீ ஏமா சமைக்கிற? உங்க அம்மா எங்க? அம்மா எப்பவோ செத்துட்டாங்கல்லப்பா. அந்த வார்த்தையை கேட்டு வாசு ஷாக்கு. அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இப்ப புதுசா வந்த அம்மாவையும் அம்மான்னு தானே கூப்பிட்ட? அவங்கள அம்மான்னு கூப்பிட வேண்டாமாப்பா, சித்தின்னு தான் கூப்பிடணுமா அப்படின்னு யார் உன்கிட்ட சொன்னா? அவங்களே சொன்னாங்க. இன்னும் ஆரம்பிச்சு நடந்தது எல்லாத்துமே அவங்க அப்பாக்கு சொல்லி அழுதுட்டான். பொண்ணு அழுகிறத பார்த்து வாசுவும் சேர்ந்து அழுதுட்டே, என்னது? அவ அப்படிலாம் சொன்னாளா? என் மக கஷ்டப்படாம இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தா உன்னையே கஷ்டப்படுத்துறாளா? எங்க அவ? சுசிலா, சுசிலா! இன்னும் சத்தமா கூப்பிட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டு சுசீலா அவங்க ரூம்ல இருந்து எந்த விதமான பயமோ கவலையோ இல்லாம, என்ன நாய் ஏதாச்சும் கடிச்சிருச்சா அப்படி கொலைச்சிட்டு இருக்கீங்க? வாசு ஷாக் ஆயிட்டாரு. நான் ஒன்னும் குலைக்கலடி. நான் தான் ரோட்ல இருக்க நாயை கூட்டிட்டு வந்து வீட்டு சிம்மாசனத்துல உட்கார வச்சல, அது தன்னோட புத்தியை காமிச்சிருச்சு. ஆமா, நான் உங்க ஆஸ்திக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என் வயித்துல ஒரு காய் வர வரையும் சும்மா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாளா சும்மா இருந்தேன். அதானே தவிர உன் பொண்ணுக்கு சேவை செய்ய கிடையாது. சுசீலா பேச்ச கேட்டு வாசு அசந்து போயிட்டாரு. என்னாடி? இன்னும் பொண்டாட்டிய அடிக்க கைய தூக்குனாரு. ஆனா வாசுக்கு அந்த கை விழுந்துருச்சு. மூஞ்சு கோணியா போய் அங்கேயே கீழே விழுந்துட்டாரு. அத பார்த்து வாசந்தி ஷாக் ஆகி ஓடியாந்து அப்பாவை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அப்பா, 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 அப்பா. அத பார்த்த சுசீலா சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, என்ன அடிக்க கைய தூக்குனாவே உங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. நானு மகா ராட்சசி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ? என்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருந்தாங்க. அப்பாவும் மகளும் 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க.